வணக்கம். ஒரு கிராமத்துல வயசான பெரியவர் ஒருத்தர் மிட்டாய் தயாரிக்கிற ஒரு சிறு தொழிலை தொடங்குறாரு. ஒரு நாள் மிட்டாய் தயாரிச்சு உள்ளூர் கடைகள்ல போடலாம்னு சொல்லி போறாரு. ஒரு கடைக்காரர்கிட்ட சொல்றாரு, இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்கும், வாங்கிக்கிங்க, எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு கேட்குறாரு. வேணான்னு சொல்றாங்க. இன்னொரு கடையில போறாரு, அங்கேயும் வேணான்னு சொல்றாங்க. இன்னொரு கடைக்கு போறாரு, வேணான்னு சொல்றாங்க. எந்த கடையுமே வாங்கல. சரி, ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு திரும்பி போறாரு. அடுத்த நாள் சரி இன்னைக்கு போய் பார்க்கலான்னு மறுபடியும் வராரு. ஒவ்வொரு கடையை ஏறாரு. கடைக்காரர் சொல்றாங்க, என்ன பெரியவரை, வெளியூர்காரங்க வழக்கமா வந்து மிட்டாய் போடுறாங்க, அதுவே விற்க மாட்டேங்குது, வேணாம் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கி அன்னைக்கும் விற்கல. 3வது நாள் சரி இன்னைக்கு போயிட்டு பார்க்கலாமே, மறுபடியும் வராரு. ஒவ்வொரு கடையை ஏறி கேட்குறாரு, யாருமே வாங்கல. ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. போற வழியில ஒரு அரச மரம். இவருக்கு ரொம்ப களைப்பா இருந்ததுன்னு அந்த அரச மரத்துல உட்கார்றாரு. அப்படியே படுத்துறாரு, தூங்கிடுறாரு. அந்த அரச மரத்துல தான் அந்த ஊர் பஞ்சாயத்து நடக்கிறது. அன்னைக்கு பஞ்சாயத்து பெரிய மனுஷங்களாம் வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல ஒரு தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு தலைவர் வந்துடுறாரு. யார்ப்பா இது பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவரை எழுப்புறாங்க. ஐயா யார் நீங்க என்னன்னு விசாரிக்கும் போது, நானும் இந்த ஊர் தான்பா, வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். உள்ளூர்ல வந்து ஒரு மிட்டாய் தயாரிச்சு ஒவ்வொரு கடையா போடலான்னு போனேன், வியாபாரமே நடக்கல. 3 நாளா இப்படிதான் வந்துட்டு இருக்கேன், உள்ளூர் கடையில யாருமே வாங்கல அப்படின்னு சொல்றாரு. தலைவர் உடனே அப்படியா, ஏன் வாங்கல, சரி உங்க மிட்டாயை கொடுங்க பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றாரு. ஆளுக்கு ஒரு மிட்டாயை அந்த பெரியவர் கொடுக்குறாரு. வாங்கி மிட்டாய் சாப்பிட்டு, நல்லா இருக்க, மிட்டாய் டேஸ்டா இருக்க, சின்ன பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி, இவரை கூட்டிட்டு போ, எல்லா கடையிலையும் போயிட்டு இவர் மிட்டாய் வாங்கிக்க சொல்லு. இவர் மிட்டாய் அவங்க வாங்க மறுத்துட்டா அவங்க வெளியூர்ல இருந்து மிட்டாய் வாங்கக்கூடாது, கடையில மிட்டாயை விற்கக்கூடாது, நான் தலைவர் சொன்னு போய் சொல்லு அப்படின்னு அனுப்புறாரு. உடனே கூட்டிட்டு போறாரு. எல்லா கடையிலையும் இந்த மாதிரி சொன்னோடனே எல்லாரும் மிட்டாய் வாங்கிக்கிறாங்க. பெரியவர் கை நிறைய பணத்தோட சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு. இதே நிலைமை தாங்க இன்னைக்கு நாட்டில் இருக்குது. உள்ளூர்காரங்க பொருளை யாரும் வாங்குறது இல்லை. ஒரு காலத்துல 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பி இண்டியன் பை இண்டியன், இந்தியனா இரு, இந்திய பொருளையே வாங்கு அப்படின்ற ஒரு பிரச்சாரம், ஒரு வாசகம் நாட்டில் புழக்கத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சாரம் இருக்கிற இடமே தெரியல. அந்த மிட்டாய்க்கார விஷயத்துல ஊர் தலைவர் தலையிட்டு வழிவகை எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இந்த பி இண்டியன் பை இண்டியன் அப்படின்ற கொள்கையும் அந்த பிரச்சாரத்தையும் கையில் எடுக்கணும். நம்ம நாட்டு பொருட்களை உள்ளூர்லேயே வியாபாரம் செய்யறதுக்கு வழிவகை செய்யணும். உள்நாட்டு முதலாளிகளை ஊக்கப்படுத்தணும். சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும். உள்நாட்டு ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தணும். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷம் ஆச்சு. இந்த 80 வருஷமா பி இண்டியன் பை இண்டியன் என்ற கொள்கையை நம்ம கையில தூக்கி பிடிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம நாடு உலகமே ஆச்சரியமா அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயரத்துல இருந்திருக்கும். நம்ம தவறிட்டோம், பரவாயில்ல. இனிமேலாவது உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். இந்திய பொருட்களையே வாங்குவோம், இந்தியனா இருப்போம். நன்றி.